இன்றைக்கி நம்ம வந்து பேங்கிள்ஸ்க்கான டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வந்து நிறையா வளையல்லாம் வாங்குவோம். பெண்கள்னாலே வளையல் நிறையா வாங்கணும் அப்படின்னு நினைப்போம். அப்படி வாங்குகிற வளையல் வந்து சீக்கிரமே அதோடய பிரைட்னஸும் ஷைனிங்கும் போயிடும். அது போகாமல் எப்படி புதுசாகவே வச்சுருக்கலாங்கிறதுக்கான டிப்ஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ் இது. அதுக்கு தேவையானது வந்து ஒரு பேப்பர், ஒரு ஸ்கேல், அப்புறம் நம்ம யூஸ் பண்ணுற வளையல், அவ்வளவுதான். இப்போ அந்த பேப்பரை வந்து நம்ம வளையலுக்கு கொஞ்சம் அதிக சைஸில் கட் பண்ணி எடுத்துக்கலாம். வளையலை விட கொஞ்சம் பெரிய சைஸில் அந்த பேப்பரை கட் பண்ணி எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ரெயின் ட்ராப் வளையல் வந்து நான் பக்கத்தில் இருக்க ஸ்டோரில் தான் ஃப்ரெண்ட்ஸ் வாங்கினேன். 130 ரூபான்னு வாங்கினேன் ஃப்ரெண்ட்ஸ் அந்த வளையல். ஆனால் ஆன்லைனில் பார்த்தா 230, 500க்கு மேலெல்லாம் கூட ரேட் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். நான் 130 ரூபாய்க்கு அந்த வளையல் வாங்கிட்டேன். இப்போ வந்து அந்த பேப்பரை கிழிச்சிக்கலாம். இதை செய்கிறதுக்கு நம்ம ஸ்டோர்லலாம் போய் நிறைய காசு செலவு பண்ணி பொருளெல்லாம் வாங்க வேண்டிய அவசியமே இல்லை ஃப்ரெண்ட்ஸ். பேப்பரும் அந்த ஸ்கேல் இருந்தால் போதும். அப்படி உங்கள்கிட்ட பேப்பர் இல்லைன்னா கூட உங்கள் பசங்களோ பிள்ளைங்களோ எக்ஸ்ட்ரா நோட்டு புக் ஏதாவது வச்சுருப்பாங்கல்ல, அதோட பேப்பர் கூட கட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வளையல் வாங்குவோம், அது அப்போயே ஒரு பேப்பர் பண்ணி கொடுப்பாங்க. ஆனால் நம்ம எங்கேயாவது போகிற அவசரத்தில் வந்து அந்த பேப்பரை பிரித்து எங்கேயாவது போட்டுருவோம். மறுபடியும் அந்த பேப்பர் கிடைக்காது. அப்படி சமயத்தில் நம்ம வந்துட்டு இந்த மாதிரி வேஸ்ட் பேப்பர் ஏதாவது எடுத்து வீடியோவில் இருக்கிற மாதிரி இப்படி ரோல் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வாங்கும்போது எப்படி அவங்க பேப்பர் சுற்றிருப்பாங்களோ அதே போல் இந்த பேப்பரை சுற்றி எடுத்துக்கலாம். இப்போ எப்படி நான் காட்டியிருக்கேன் பாருங்கள், எப்படி ரோல் பண்ணியிருக்குன்னு. அது மாதிரி நீட்டாக ரோல் பண்ணி எடுத்துக்கலாம். அதே மாதிரி அந்த இன்னொரு வளையலையும் ரோல் பண்ணி காட்டுறேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நான் போடுற இன்னும் நிறைய வீடியோலாம் நீங்கள் பார்க்க முடியும். அதனால் வீடியோ பிடிச்சிருந்தா பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அந்த பேப்பர் சுற்றி வச்சுட்டு ஃப்ரெண்ட்ஸ், இப்போ உங்களுக்கு வந்து உள்ளே இருக்க வளையல் எந்த வளையல்னு தெரில, எங்கேயாவது அவசரமாக போகணும் அப்படிங்கும்போது எந்த வளையல்னு தெரிலங்கிறப்போ ஒவ்வொன்றா பிரித்து பார்த்துட்டு இருக்க முடியாது. அதனால் நீங்கள் அது மேலே கூட இது இந்த வளையல்னு சொல்லி எழுதி வச்சுக்கலாம். நான் எழுதியிருக்கேன் பாருங்கள், ரெயின் ட்ராப் வளையலுக்கு ரெயின் ட்ராப் வளையல்ஸ் ரெயின்போ கலர்னு எழுதியிருப்பேன். அதேமாதிரி அந்த ஆரஞ்சு கலர் வளையலுக்கு ஆரஞ்சு கலர் பேங்கிள்ஸ்னு எழுதியிருப்பேன். அது மாதிரி கூட எழுதிக்கலாம். அது ஆப்ஷனல் தான் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.